ஹாய்ங்க, இந்த வீடியோவில் கிச்சன் யூட்டிலிட்டி ஏரியா எப்படி டிசைன் பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம். இதில் எதெல்லாம் நல்லா இருக்குது, எதுலெல்லாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம், இந்த ஓப்பன் யூட்டிலிட்டியோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஒரு வீட்டுக்கு கிச்சனுக்கு யூட்டிலிட்டி ஏரியான்றது ரொம்ப அவசியம். சின்ன ஏரியாவாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ஸ்பேஸ் பிளான் போடும்போதே ஒதுக்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த யூட்டிலிட்டி ஏரியாவோட சைஸ் என்னன்னு சொல்லிடுறேன். 7 அடி அகலம். இந்த யூட்டிலிட்டி ஏரியா மட்டும் இந்த மினி கார்டன் இல்லாமல் இந்த யூட்டிலிட்டி ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா 11 அடி நீளம். ஸோ 7க்கு 11 அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நாங்கள் 7 அடி அகலத்துக்கு பிளாட்டோட ஃபுல் லென்த்துமே ஓப்பன் ஸ்பேஸ் கொடுத்துட்டோம். அப்போ தான் நல்ல வெளிச்சமும் காத்தோட்டமும் வரும்னு. ஸோ கிச்சனோட டஸ்ட்பின் பிளேஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிச்சனுக்கு வெளியே அப்படியே கிச்சன் எக்ஸிட் டோர்லேருந்து நின்னபடியே நம்ம குப்பை போடுற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். போடும்போது செவுத்தில் தெரிக்கும் இல்லையா, அதனால் அங்கே மட்டும் டைல்ஸ் ரிமைனிங் இருக்கும் இல்லையா, அதை ஒட்ட சொல்லிட்டேன். அப்போ ஏதாவது டைல்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பக்கத்துலேயே வாஷ் பேசின் ஒன்று டிசைன் பண்ணியிருந்தோம். ப்ரஷ் பண்ணுறதுக்கு, ஜென்ஸ் எல்லாம் ஷேவ் பண்ணுறதுக்கு, அதெல்லாம் இன்டோரில் பண்ணதை விட இந்த மாதிரி ஓப்பன் ஸ்பேஸில் வெளியில் பண்ணும்போது நல்லா ஃப்ரெஷ் ஏரோட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாஷ் பேசின் பிளான் பண்ணிக்கிட்டோம். வாஷ் பேசின் பக்கத்துலேயே வாஷிங் மிஷின் பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக வாஷிங் மிஷின் ஒரு 6 இன்ச் சிவிலில் ஸ்லாப் ரேஸ் பண்ணி அதில் தான் நான் வைக்கணும்னு நினச்சேன். ஏன்னா அப்போ தான் தண்ணி ஊற்றி இந்த ஏரியாவை வாஷ் பண்ணும்போது வாஷிங் மிஷின் ரஸ்ட் ஆகாமல் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லாப் கட்டிட்டா ஆப்போசிட் சைடு மேடை இருக்கிறதுனால 2 அடி தான் இடம் இருக்குது. ஸோ நடந்து போகும்போது காலில் அந்த ஸ்லாப் இடிக்கும். ஒரு கார்னரில் ஸ்லாப் போச்சுன்னா நமக்கு தெரியாது, இது நடுவில் இருக்கிறதுனால டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வேணான்னு நினச்சிட்டோம். வாஷிங் மிஷினை ஸ்டாண்டில் வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அந்த ஸ்டாண்ட் எங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகல. ரொம்ப வைப்ரேட் ஆகி மிஷினோட சஸ்பென்ஷனே ரிப்பேர் ஆகிடுச்சு. ஸோ நீங்கள் வாஷிங் மிஷின் வைக்கும்போது சிவில்லே ஸ்லாப் ரேஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி ஒரு இடம் சூஸ் பண்ணி வச்சுடுங்க. ஸோ வாஷிங் மிஷின் மேலே ஜன்னலோட ஸ்லாப் இருக்குது. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நான் கிச்சனுக்கு போட்டிருக்க ஃபுல் பாடி டைல்ஸ் ரிமைனிங் இருந்தது, நான் அதை போட்டுட்டேன். ஸோ அப்போ நம்ம இந்த லிக்விடு, இந்த க்ளீனிங் சப்ளைஸ் அதெல்லாம் வைக்கும்போது க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி நான் கிச்சன்லேருந்து இந்த யூட்டிலிட்டி ஏரியாவை ஈஸியாக பார்க்குறதுக்காக நான் ஒரு கிளியர் கிளாஸ் போட்டுக்கிட்டேன். நான் என்னோடய கிளாஸ் வீடியோவில் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். மற்ற இடத்துக்குலாம் ஃப்ராஸ்டட் கிளாஸ் போட்டிருந்தோம். இந்த மாதிரி வெளியே தெரியணுன்ற இடத்துக்கு மட்டும் கிளியர் கிளாஸ் போட்டுக்கிட்டோம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா சிலிண்டர் அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ மோட்டரோட சுவிட்ச் கண்ட்ரோல் இங்கே வச்சுருக்கோம். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாப்பு, ப்ரூம் ஸ்டிக்கு அதெல்லாம் தொங்க விடுறதுக்கு இந்த மாதிரி ஒரு 6 அடியில் ஹேங்கர் மாதிரி மாட்டிக்கிட்டோம். ஸோ அப்போது நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கச்சனும் இருக்காது, நீட்டாக இருக்கும். அப்படியே இந்த செட்டப்க்கு ஆப்போசிட்டில் ஒரு 8 ஃபீட்டுக்கு கான்க்ரீட்லேயே மேடை கொடுத்தாச்சு. ஸோ பாத்திரம் விளக்குறதுக்கெலாம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் இந்த என்ன சிங்க்கு, டேப்பு என்ன சூஸ் பண்ணியிருக்கேன் அதெல்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ எப்பயுமே பாத்திரம் கழுவும் போது கழுவாத பாத்திரம் ஒரு சைடு, கழுவிட்டு கழுவுன பாத்திரம் ஒரு சைடு வைக்கிற மாதிரி இடம் விட்டுக்கோங்க. சிங்கை கார்னரில் தள்ளிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இங்கே பெரிய பெரிய பாத்திரம் வேறு ஏதாவது துவைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டேப் கொடுத்துருக்கேன். ஸோ நான் எனக்கு அந்த கல் தேவைப்படாது, துவைக்கிற கல். வாஷிங் மிஷின் தான் யூஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் இருந்த வீட்டில் அது மாதிரி இல்லை, எனக்கு தேவைப்பட்டதும் இல்லை, அதனால நான் வைக்கலை. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அந்த மாதிரி துவைக்கிற கல் கூட இந்த இடத்துல ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ யூட்டிலிட்டி ஏரியாவுக்குன்னு தனியாக டைல்ஸ் வாங்க தேவையில்லை, அங்கங்கே மிஞ்சி இருக்கிற டைல்ஸை தான் நாங்கள் வாலில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மேடைக்கு மேலே ஒரு 2 அடிக்கு கட்டாயமாக டைல்ஸ் ஒட்டிடுங்க. அப்போ தான் தண்ணி தெளிக்கும் போது செவுரு டேமேஜ் ஆகாது, க்ளீன் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எங்கெல்லாம் தண்ணி தெரிக்குமோ அங்கெல்லாம் நீங்கள் டைல்ஸ் ஒட்டிட்டிங்கன்னா க்ளீனிங் ஈஸியாக இருக்கும். அடுத்து இந்த கவுண்டர் டாப் ஹைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக 31 to 33 இன்ச் வைப்பாங்க. நான் கிச்சனுக்குள்ளே 32 இன்ச் வச்சுருக்கேன். நான் வெளியே 31 இன்ச் கேட்டிருந்தேன். சிவிலில் கரெக்டாக தான் பண்ணியிருந்தாங்க. ஆனால் டைல்ஸ் போடுறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, தண்ணி அந்த கார்னர்லேருந்து இந்த கார்னருக்கு வரணுன்றதுக்காக டைல்ஸ் வாட்டத்தை அதிகப்படுத்திட்டாங்க. அதனால் கொஞ்சம் ஏற்றிட்டாங்க. ஸோ சிலிண்டர் ஒரு 1 இன்ச்சு பார்த்தீங்கன்னா தட்டுது, உள்ளே போக மாட்டேங்குது. அப்போ நான் அதை சரியாக
கவனிக்கல, இல்லைனா ஃபஸ்ட்டே கரெக்ட் பண்ணியிருந்துருக்கலாம். ஏன்னா தண்ணி வந்து அந்த கவுண்டர் கீழே இருக்கிற ஜாமான்குள்ளே படக்கூடாதுன்ட்டு லைட்டாக ரைஸ் பண்ணி ஒரு ஸ்லாபு கேட்டேன். அது போடாமல் விட்டுருந்தேன்னா இப்போது கரெக்டாக சிலிண்டர் உள்ளே போயிருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போது இந்த மாதிரி தப்பெல்லாம் வராமல் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த கவுண்டர் டாப்க்கு கீழே வந்து பக்கெட்டு, மாப் பண்ணுற பக்கெட்டு, ஸ்டூல் அந்த மாதிரி வச்சுருக்கேன். இந்த ஸ்டூல் வந்து இதில் உட்காந்து வாஷிங் மிஷினில் துணி போடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும்னு இங்கே வச்சுருக்கேன். கொஞ்சம் க்ளீனிங் சப்ளைஸும் இந்த கவுண்டர் டாப் அடியில் வச்சுருக்கேன். ஸோ சிங்கோட ட்ரைனேஜ் பார்த்திங்கன்னா என்னோடய பழைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அப்படியே கீழே போகிற மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் நிறைய இஷ்யூஸ் வந்துச்சு. ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி ட்ரைனேஜ் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த வால் டைல்ஸ் 2 அடி பேஸ்ட் பண்ணோன்னே அதோட எட்ஜ் கார்னர் வந்து ஃபினிஷ் பண்ணும்போது இப்படி ஸ்லாண்டிங்காக ஃபினிஷ் பண்ண சொல்லுங்கள். அப்போ தான் வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா டஸ்ட்டு வந்து கலெக்ட் ஆகிடும், க்ளீன் பண்ண கஷ்டமாக இருக்கும். அதை விட பெட்டர் ஆப்ஷன் வந்து டைல் ட்ரிம்மர் கிடைக்கிது இல்லையா, நம்ம அந்த பாத்ரூம்லலாம் கார்னரில் பிவிசி டைல் பீடிங் போட்டிருப்பாங்க. நீங்கள் அது போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னுமே வந்து ஈஸியாக இருக்கும் க்ளீன் பண்ணுறதுக்கு. ஸோ அடுத்து துணி காய போடுறதுக்கு பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து எல் கிளாம்ப் வந்து ஃபிட் பண்ணிக்கிட்டோம். ஸோ ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 அடியில் தான் ஃபிட் பண்ணியிருக்கோம். அதனால் நடந்து போகும்போது தலையில் வந்து இடிக்காது. ஸோ நீங்கள் க்ரில் பண்ணுறவங்க கிட்ட இந்த மாதிரி கேட்டிங்கன்னா ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி ஸ்டீல் ஒயர் வந்து ஹார்ட்வேர் ஷாப்லலாம் கிடைக்கும். நம்ம வந்து ரோப் கட்டுறதை விட இந்த மாதிரி கட்டிக்கிட்டோன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜன்னல் ஸ்லாப்லேயும் மீதி இருக்கிற டைல்ஸ் போடும்போது க்ளீனிங் வந்து ஈஸியாக இருக்கும். எல்லா ஜன்னல்லையும் போடலனாலும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் திங்ஸ் அதிகமாக எடுத்து வைப்பீங்களோ அங்கே மட்டும் போட்டுக்கலாம். ஸோ இந்த கார்னரில் வந்து கிச்சன் கார்டனுக்காக கொஞ்சோண்டு ஸ்பேஸ் விட்டுருக்கோம். இதில் இன்னொரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும்னா, நான் ஆக்சுவலாக வந்து 3 அடிக்கு வந்து டைல்ஸ் வந்து ஒட்ட சொன்னேன். ஏன்னா நம்ம தண்ணி அடிக்கும்போது செம்மண் வந்து செவுத்தில் பட்டுரும். அதனால் ஒரு 3 ஃபீட்டுக்கு வந்து டைல்ஸ் ஒட்ட சொன்னேன், ரிமைனிங் டைல்ஸ் வச்சு. ஆனால் அது ஒன்றும் அன்ஈவன் சைஸில் இருக்கிறதுனால அதை கட் பண்ணி ஒட்டுறதுக்கு வந்து அவங்களும் வந்து சங்கடப்பட்டாங்க. எங்கள் வீட்லேயும் இப்படியே சின்ன சின்ன வேலைலாம் பண்ணிகிட்டே இருந்தால் இழுத்துகிட்டே இருக்குது, அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் அப்புறம் பார்த்துக்கலான்னு சொன்னால் பண்ணவே முடியாது. உங்களுக்கு அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு அப்படின்னா ஒரு 3 அடிக்கு டைல்ஸ் போட்டுருங்க. தண்ணி விடும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், டைல்ஸை ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹெல்ப்பர்ஸ்லாம் வந்து நமக்கு பாத்திரம் தேய்ச்சி தராங்கன்னா இந்த மாதிரி நம்ம வச்சிட்டோன்னா அவங்க வெளியாகவே வந்து பாத்திரம் தேய்ச்சி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ் சிலிண்டர் ப்ரொவிஷன் வந்து நாங்கள் வெளியே வச்சிட்டோம். ஸோ உள்ளே வந்து நமக்கு ஸ்பேஸ் கிடைக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும்னு இப்போ கட்டுற எல்லாருமே இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம வெளியே வைக்கும்போது சிலிண்டர் டெலிவர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. அவங்க ஈஸியாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. இந்த மாதிரி நம்ம சிலிண்டரோட ட்ராலியில் வச்சுக்கிட்டா க்ளீன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ரஸ்ட்டும் டைல்ஸில் ஃபார்ம் ஆகாது. ஸோ அங்கங்கே ட்ரைனேஜ்க்கு இந்த மாதிரி கொடுத்துட்டிங்கன்னா நம்ம வாஷ் பண்ணும்போது தண்ணிலாம் வந்து ஈஸியாக ட்ரெயின் ஆகிடும். இது வந்து ஆத்தங்குடி பேட்டர்ன்ஸில் இருக்க டைல்ஸு ஸ்பேசர் வச்சு போட்டிருக்காங்க. இது பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் டைல்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். எல்லா வீடியோவுமே லிங்க் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில், நீங்கள் பாருங்கள். ஸோ இது என்ன பிராண்டு டைல்ஸ், ஸ்கொயர் ஃபீட் ரேட் என்ன, எல்லாமே நான் அந்த டைல்ஸ் வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி கிச்சனில் பிளெயின் கிளாஸ் கொடுத்ததுனால யூட்டிலிட்டி ஏரியாவில் என்ன நடக்குதுன்னு நம்ம ஈஸியாக பார்த்துக்கலாம். ஒருத்தவங்களோட லே அவுட் வந்து ஒரு மாதிரி இருக்கும். எல்லாராலேயும் ஒரே மாதிரி யூட்டிலிட்டி ஏரியா போட முடியாது. ஸோ உங்கள் லே அவுட்டுக்கு வந்து எப்படி வந்து மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ என்னோடய அப்பார்ட்மெண்ட்டில் யூட்டிலிட்டி டூர் போட்டிருப்பேன். அந்த சைஸ் பார்த்தீங்கன்னா 4/8 தான். ஆனால் அந்த 4/8லேயுமே இதில் என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ எல்லாமே அந்த 4/8லேயும் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுவுமே ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ அவங்கவுங்களோட லே அவுட் வந்து எப்படி இருக்கோ பண்ணிக்கலாம். எப்படிப்பட்ட இடமா இருந்தாலும் நம்ம கரெக்டாக டிசைன் பண்ணால் எல்லாத்தையுமே வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸாக இருந்த வீட்டில் வந்து இந்த மாதிரி கவுண்டர் டாப் போட்டிருப்பாங்க யூட்டிலிட்டி ஏரியாவில். அது ரொம்ப வசதியாக இருந்துச்சு. ஸோ அது இன்ஸ்பயர் பண்ணி தான் நான் இந்த வீட்டில் வந்து யூட்டிலிட்டி டூர் இப்படி டிசைன் பண்ணோம். என்னோட ஓல்டு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஹவு டு ரிமூவ் சால்ட் ஸ்டெயின்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அது அந்த வீட்டில் இருக்க யூட்டிலிட்டி ஏரியாவிலேருந்து எடுத்தது தான். ஸோ இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டில் வந்து உங்களுக்கு யூட்டிலிட்டி ஏரியா இருக்கிறதுல என்னென்னலாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு நீங்களே இப்போ கட்ட போகிற வீட்டில் வந்து நீட்டாக டிசைன் பண்ணிக்கலாம், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் அவாய்ட் பண்ணி. ஸோ இன்ஜினியர்ஸ்க்கெல்லாம் வந்து கரெக்டாக இந்த யூட்டிலிட்டி ஏரியாலாம் எப்படி பிளான் பண்ணால் நம்மளுக்கு வசதியாக இருக்குன்றது வந்து அவங்களுக்கு தெரியாது. ஸோ நம்மளுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட்டோ அதை நம்ம வந்து சொல்லி நம்ம வந்து நீட்டாக டிசைன் பண்ணிக்கலாம்.
இண்டிவிஜுவல் ஹவுஸாக இருந்தாலுமே நிறைய பேர் க்ளோஸ்ட் யூட்டிலிட்டி கொடுப்பாங்க. அதுவுமே வந்து ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓப்பன் யூட்டிலிட்டி ஏரியாவில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா நிறையா மொஸ்கிட்டோஸ் வரும், ரேட் வரும், அந்த பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ இந்த மொஸ்கிட்டோஸ்க்காக தான் நாங்கள் இந்த மொஸ்கிட்டோ நெட்லான் டோர் போட்டோம். அதே மாதிரி ரேட் தொல்லையும் அப்பப்போ இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம என்ட்ரி பாயிண்ட்லாம் வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணி அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுறது வந்து இந்த ஓப்பன் யூட்டிலிட்டி ஏரியாவில் கொஞ்சம் சிரமமான விஷயம். ஸோ மேலே ரூஃபிங்க்கு பார்த்தீங்கன்னா பாலிகார்பனேட் ஷீட் போட்டிருக்கோம். ஒரு லைட் ப்ரௌன் கலரில் போட்டிருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோலேருந்து ஏதாவது 1-2 ஐடியாவாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ஐடியா பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.